நல்ல சினிமான்னு பேசுறான், எழுதுறான், நல்ல சினிமா வேணும்னு ஆசைப்படுறான். என்ன இந்த நல்ல சினிமான்னா என்ன என்கிற ஒரு சமாச்சாரம் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆர்ட் கமர்ஷியல் என்ற ஒரு குழப்பம் இருந்தது. நல்ல சினிமா என்றால் என்ன என்கிறதுக்கு அவரவருக்கு அவரவங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விளக்கம் வச்சிருக்காங்க. இப்ப உங்களோட நான் பகிர்ந்துக்க போறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நல்ல சினிமான்னு நான் என்ன நினைக்கிறேன், வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்படும் ஒரு கதை. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, நம்முடைய மக்களிடமிருந்து, நம்முடைய மண்ணிலிருந்து, நம்முடைய மக்களுடைய வாழ்வு முறையிலிருந்து, நம்முடைய கலாச்சாரத்திலிருந்து எடுக்கப்படும் ஒரு கதை. இன்னும் பச்சையாக சொல்வதாக இருந்தால், நம்முடைய மக்கள் வாழ்க்கையிலிருந்து ரத்தமும் சதையுமாக பித்து எடுக்கப்படும் ஒரு துண்டு. அந்த பின்னணியாக கொண்ட அந்த கதை ஊடக ஆளுமையுள்ள சினிமாவை நன்கு புரிந்து கொண்ட, இந்த சினிமா என்ற மொழியை நன்கு புரிந்து கொண்ட, நன்கு தெரிந்து கொண்ட, அந்த மொழியில் ஆளுமையுள்ள ஒரு இயக்குனரால் சமரசங்கள் இல்லாது, நோ கம்ப்ரமைஸ், சமரசங்கள் இல்லாது தான் நினைத்தபடி அதை எடுத்து முடித்து கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அப்படி எடுக்கப்படும் ஒரு படம் நல்ல சினிமாவாக வருவதற்கு ஒரு சாத்தியதை உண்டு. இட் இஸ் நாட் நெசசரி இதெல்லாம் சேர்ந்த ஒரு நல்ல சினிமா வந்துடும் இல்லை, ஒரு சாத்தியதை உண்டு. வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்படும் ஒரு கதை, மக்களுடைய நெருக்கமான ஒரு கதை, ஊடக ஆளுமையுள்ள ஒரு படைப்பாளியால் சமரசங்கள் இல்லாது எடுக்கப்படும் பொழுது ஒரு சாத்தியதை உண்டு. இட் மே கம் அவுட் டு பி a good film. This is my understanding about good cinema. And அதே சமயத்துல நீங்க இந்த ஆர்ட் பிலிம் என்று சொல்ற படங்கள் அது ஓடாதுன்னு நினைக்க வேண்டாம். நான் எடுத்த வீடு என்னொரு படம், நோ சாங்ஸ், 2-3 ஆர்டிஸ்ட வச்சு பல வருஷங்களுக்கு முன்னாடி வீடு என்னொரு ஒரு படித்த ஒரு பெண், சென்னையில வாழக்கூடிய ஒரு ஒர்க்கிங் கேர்ள், ஒரு வீடு கட்ட ஆசைப்படுறா, தனக்கு ஒரு வீடு கட்ட ஆசைப்படுறா. இத பேக்ரவுண்டா வச்சு ஒரு வீடு கட்ட படம் எடுத்தேன். 12 lakhs படம் முடிஞ்சது. First copy was 12 lakhs and the film collected more than 65 lakhs. இது என்னன்னு சொல்றது? நல்ல விஷயங்களை, அதாவது நேரடியா நமக்கு பரிச்சயமான விஷயங்களை, ஆடியன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம கொடுக்குறப்ப அவங்க அதை வாரி அணைச்சுக்கிறாங்க. அறியாத கொலைகள் என்ற படம் 76 77 எடுத்த படம். இட்ஸ் அபவுட் growing up in a village. அது 365 நாளோட வச்சாங்க இங்க சென்னையில. சோ நான் எடுத்த படங்கள் எல்லாம் இந்த வீடு சந்தியாராகம் என்கிற படம், அது ஒரு தனி ரகம், அன்கம்ப்ரமைசிங் ஃபில்ம். எனக்கு என்னுடைய ரசனைக்காக எடுத்த படம். மற்றபடி என்னுடைய அறியாத படங்களாகட்டும், மூடுபனி ஆகட்டும், 3ஆம் முறை ஆகட்டும், மறுபடியும் ஆகட்டும், ரெட்டவாக்குறி ஆகட்டும், சதிலீலாவதி ஆகட்டும், இதெல்லாமே சமரசங்களுக்கு உட்பட்ட, ஆனால் அதே சமயத்தில் யதார்த்தத்தை ஓரளவு கொண்டு இருக்கக்கூடிய நல்ல படங்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். அதை மக்கள் வரவேற்றார்கள், விரும்பி பார்த்தார்கள், இன்றும் அவற்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சோ இந்த நல்ல படம் என்கிற சமாச்சாரம்ங்கிறது என்ன பண்ணாலும் அது அந்த ஐடென்டிபிகேஷன் இருக்கணும். இப்ப சுப்பிரமணியபுரத்தை பத்தி நான் இந்த படம் பார்க்கல, நாளை தான் பார்க்கிறேன் படம். ஸோ அதை பத்தி நான் கேள்விப்படுறப்போ எனக்கு people whose opinions I value, அவங்க எல்லாம் எனக்கு சொல்றப்போ the ethnic quality of the film, நம்முடைய அடையாளங்கள், நம்முடைய படங்களில் நம்முடைய அடையாளங்கள் தேவை. பழைய படங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் சூட்ல நடமாடிக்கிட்டு இருப்பாங்க, வீட்டுக்குள்ள ஷூ எல்லாம் போட்டு ஃபுல் சூட் கோட் எல்லாம் போட்டு நடமாடிக்கிட்டு இருப்பாங்க. தூங்குறதே அப்படி தருவாங்க. இப்ப டெலிவிஷன் சீரியல்ல பாத்தீங்கன்னா ஃபுல் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு காலையில எழுந்திருப்பாங்க. ஃபுல் லிப்ஸ்டிக் போட்டு கண் எழுதி மை எழுதி அழகா அலங்காம நலுங்காம புடவை கலையாம காலையில எழுந்திருப்பாங்க. So அது வேற, that is a different question. And the ethnic quality come close to life.
இந்த லைஃபுக்கு நம்ம கிட்ட வர வர நம்ம நல்ல சினிமாவை நெருங்கிக்கிட்டு இருக்கோம்ங்கிற அர்த்தம். So I hope I made myself clear. Thank you.